ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பால் திறனை அதிகரிக்கிறதுக்கு கறவை மாடுகளுக்கு நம்ம என்னென்ன மாதிரி ஃபீடு கொடுக்கலாம், அடர் தீவனம் எப்படி கொடுக்கலாம், பசுந்தீவனம் எப்படி கொடுக்கலாங்கிறத பற்றி தான் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி புது மாட்டுக்கு சுகர் வந்துடுச்சுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்கு தண்ணி குடிச்சிருதுங்க. ஆனாலும் மாடு கொஞ்சம் இழைச்சிட்டு போகுது, கொட்டாய் விட்டே இருக்குது, டல்லாக இருக்குது, தண்ணியும் கொஞ்சமாக தான் குடிக்குது, இருத்தாப்படி வச்சிருதுன்னு சொல்லி டாக்டரை வர சொல்லியிருந்தோம். அவங்க பார்த்துட்டு கீட்டோனில் ஜெல்லுன்னு ஒரு இது ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. அது டாக்டர் தான் சொன்னாங்க. அந்த மருந்து கொடுத்த முடியும் இப்போ மாடு கொஞ்சம் நல்லா இருக்குது, நல்லா சாப்பிடுதுங்க. உங்கள் மாடுகளுக்கு அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் டாக்டரை கூப்பிட்டு பார்த்து ஏதாவது இருந்தால் க்யூர் பண்ணிடுங்க. சுகர் வந்துச்சுன்னா நம்ம 60 நாளைக்கு அப்புறம் செலவு பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது வரும். அப்புறம் மெயினாக நிறைய பேர் இப்போது கேட்குறது என்னென்னா, உங்களுக்கு இதில் லாபம் இருக்கா, எப்படி ஃபீடு கொடுக்குறீங்க, எந்த மாதிரி இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லாபம் கண்டிப்பாக இருக்குதுங்க. ஆனால் நம்ம கூலி எதிர்பார்த்து பண்ணலாம். இப்போதைக்கு லாபம்ங்கிறது நம்மளோட கூலி தான். அதில் இருக்குதா, 2 பேர் வேலை செய்கிறோமா, அதுக்கான இது இருக்குது. அப்புறம் நம்ம அப்பப்போ செலவு பண்ணிடுறதுனால அது நம்மளுக்கு தெரியறதில்ல. ஆனால் கண்டிப்பாக இதில் லாபம் இருக்குதுங்க, இல்லாமலாம் இல்லை. நம்ம பார்த்து பிளான் பண்ணி கரெக்டாக ஃபீடெல்லாம் கொடுத்து இது பண்ணோம்னா அதுலேயும் நிறையா சேமிப்பு படுத்தலாம். இப்போ தோட்டம் இருக்குதுன்னா நீங்கள் ஒரு 1/2 ஏக்கராக்கு மக்காச்சோள தட்டு போட்டு விட்டுருலாம். பூட்டையோடு போட்டோம்னா பால் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுங்க. இது நாங்கள் அனுபவித்த உண்மை. மக்காச்சோள பூட்டையோடு போட்டிங்கன்னா அந்த தட்டு அந்த பூட்டை சாப்பிட்டுச்சுனாலே பால் அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும். நாங்கள் கொஞ்சம் முத்திடுச்சு, நாங்கள் வாங்குறப்ப இதாக வாங்கி போடுறப்ப அது நல்லா பால் இன்க்ரீஸ் ஆகும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ மக்காச்சோள நேப்பியர், சூப்பர் நேப்பியர்னு 2 இருக்குது. அதெல்லாம் வாங்கி போடுறப்ப நல்லா 1/2 ஏக்கரை இது 1/2 ஏக்கரை அதுன்னா மாற்றி மாற்றி வெட்டி போடுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், டிஃப்ரென்ஷியேட்டும் தெரியாது, பாலும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். தோட்டம் இருக்கிறவங்க இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க நம்மளை மாதிரி கோந்தாலை வாங்கி போட்டாலும் அதில் எப்படி சிக்கனப்படுத்தலாங்கிறத பற்றி தான் இது பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது குச்சி தீவனம் தவிடு ஒரு மாட்டுக்கு ஒரு 10லிருந்து 12 லிட்டரு கறக்கிற மாட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணுங்கிறத பற்றி தான் நான் இதில் சொல்கிறேன். நீங்கள் அதுதான் தெளிவாக சொல்லியிருந்தீங்க. குச்சி தீவனம் பார்த்திங்கன்னா 2.5 டப்பா 2.5 கிலோ. தவிடு பார்த்திங்கன்னா 2.5 டப்பா 2.5 கிலோ. இது பார்த்திங்கன்னா கோதுமையும் பச்சரிசியும் சேர்ந்து காய வச்சு அரைச்சி வச்சுருக்கோம். மாட்டுக்குன்னு சொன்னிங்கன்னா ரொம்ப சலடை போட்டு அது என்ன பெருசாக இதில் அரைச்சி தந்துடுவாங்க. சோள மாவு, பருத்தி கொட்டை, அப்புறம் நவதானிய மாவு. மாவுலேயே நிறைய இருக்குது. ஆனால் எல்லா மாவையும் ஒரே முட்டை போடக்கூடாது. போட்டோம்னா ஜீரண பிரச்சனை வந்துடும் மாட்டுக்கு. அதனால ஆப்ஷன் வச்சுக்கோங்க. ஒரு நேரம் சோள மாவு போடுறீங்களா, அப்போ மத்தியானம் சோள மாவு போட்டிங்கன்னா சாயங்காலத்துக்கு நவதானிய மாவு போடுங்க. அப்படி இல்லையா, அடுத்த வேலைக்கு இது போடுங்க, கோதுமையும் பச்சரிசியும் சேர்ந்தது. இதெல்லாம் மாற்றி மாற்றி போடுறப்ப கண்டிப்பாக பால் குறையாது. இது எல்லாமே பால் இன்க்ரீஸ் பண்ணுற ஃபேக்டர்ஸ் தான். அதனால நல்லாவே பால் இன்க்ரீஸ் ஆகும். நாங்கள் அப்படி தான் பண்ணுறோம், அதை தான் நான் சொல்கிறேன். ஒரு நேரம் சோளமாவு போட்டோம்னா இன்னொரு நேரமும் சோளமாவே போட்டோம்னா மாடு எருவ ஆரம்பிச்சிடும், அதுக்கு வயிற்றால் எடுக்க ஆரம்பிச்சிடும், அதுக்கு மருந்து கொடுத்துட்ருக்கணும். மாற்றி போடுங்க, நவதானிய மாவு போடுங்க. எல்லாமே ஒரு கை, உங்கள் கையில் ஒரு கை போடுங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே போடக்கூடாது, செரிமான தொந்தரவு வந்துடும். அது போக நாங்கள் பால் கன்று போட்ட மாடுகளுக்கு மட்டும் பச்சரிசியும் தேங்காய் கடலக்கொட்டை இந்த மாதிரி இதெல்லாம் ஊற வச்சு ஆட்டி ஊற்றுவோம். புண்ணாக்குக்கு பதிலாக நாங்கள் அப்படி ஊற்றிக்கிறோம். புண்ணாக்கு யூஸ் பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லது. நம்மக்கிட்ட இப்போ அது இல்லை, தீர்ந்துருச்சு, அதனால காட்ட முடியல. இது பாருங்கள், உளுந்தும் போட்டு போட்டிங்கன்னாலும் நல்லா மாடு சதை பிடிக்கும். மாடு சதை பிடிச்சி பால் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் உளுந்தும் போட்டு போட்டால். அதுவும் எல்லாமே உரக்கடையிலேயே கேட்டிங்கனாலே கிடைக்கும். தவிடு இதெல்லாம் ஹோல்சேலாக வச்சுருப்பாங்களா, அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா கிடைக்கும். அந்த மாதிரி தான் நாங்கள் போடுறோம். இப்போ நான் இது ஒரு சாம்பிளுக்காக எடுத்து வச்சுருக்கேன், என்னென்ன போடுறோங்கிறத காட்டுறதுக்காக தெளிவாக சொல்லிடுறேன். குச்சி தீவனம் 2.5, தவிடு 2.5, சோள மாவு 1 கை, பருத்தி கொட்டை 1 கை. உங்களுக்கு கால்சியம் தொந்தரவு மாடுகளுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சால் அந்த பருத்தி கொட்டையை நீங்கள் 2 கையாக கூட போடலாம், அரைச்சி பருத்தி கொட்டை தானே. அப்புறம் உளுந்தும் போட்டு இதெல்லாம் போட்டோம்னா வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும், மாடு நல்லா பால் கறக்கும், ஆரோக்கியமான இதாக இருக்கும். நம்ம கொடுக்குற ஃபீடு மாடுகளுக்கு எந்த தொந்தரவும் வராமல் இருக்குங்க. அப்புறம் சுகர் தொந்தரவு இருந்தால் கரும்பு சக்கரை போடுங்க. ஒவ்வொரு மாடு தாலியில் போட்டால் குடிக்காது, சக்கரை இனிப்பாக இருக்கிறதுக்கு குடிக்காது, அது அப்படியே வச்சிரும். அப்படி குடிக்காத மாடுகளுக்கு நீங்கள் நல்லா கரைச்சி ஊற வச்சு வாயை பிடிச்சி ஊற்றி விட்ருங்க, வேறு வழி இல்லை. அப்புறம் கால்சியம் டானிக் ப்ரோவிகோல் ஃபோர்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா,
அது கம்பல்சரி ஊற்றுங்க. அது ஊற்றிட்டே வந்தீங்கன்னா நாங்கள் வந்து 5 லிட்டரில் 8 வாங்கி வச்சுருக்குறோம். எல்லா மாடு இப்போ கன்று போட்டது தானே, அதெல்லாம் ஊற்றிட்டே வந்தோம்னா தான் எந்த தொந்தரவும் வராதுன்னு சொல்லி ஹோல்சேலாக வாங்கி வச்சிட்டோம் நாங்கள். அதெல்லாம் கொடுத்துட்டே வந்தோம்னா தான் நம்மளுக்கு பால் நம்ம எதிர்பார்க்கலாம், மாடு ஆரோக்கியமாக இருக்கும், எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் அப்புறம் வந்து கேட்குறது செவலை மாடை பற்றி சொல்லுங்கள். செவலை மாடு அது வந்து 4 பல், இது வந்து போட்டால் 3வது ஈத்துங்க. கன்று போட்ட புதுசில் பார்த்திங்கன்னா பால் வந்து 7 லிட்ரு வந்தது. பால் 7 லிட்ரு அசால்ட்டாக வந்தது அது கொடுத்த தீவனத்துக்கு. பட் இப்போ வந்து சனையாக இருக்குது, இன்னி 2 மாதத்தில் கன்று போட்டுருங்க. கோந்தால வந்து விலைக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவுமே கஷ்டம்தாங்க. 10 தான் வச்சுருப்பாங்க 10 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா. அப்புறம் என்ன பண்ணுறது, நம்ம மாடுகளுக்கு தீவனம் இல்லையில வேறு வழி இல்லைன்னு வாங்கி போடுறது தான். இப்போது இதுவே நீங்கள் 1/2 ஏக்கரா 1 ஏக்கரா சொந்தமாக வச்சுருந்தீங்கன்னா அதில் மாற்றி மாற்றி நம்ம அறுத்தறுத்து போடுற மாதிரி வளர்கிற மாதிரி கட்டை விட்டு வச்சுனோம்னா அது வளர்ந்துருச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. பசுந்தீவனமும் வந்து அப்படி பறி நிறைய வச்சோம்னா தான் ஹெச்எஃப்களுக்கெல்லாம் தண்ணி நிறையா குடிச்சு தீவனம் கொடுத்தாத்தாங்க அது மாடு இருக்கிறதுக்கு நம்மளுக்கு பால் நல்லா கறக்கும். இதுதான் மெயினாக. அப்புறம் வந்து கால்சியமுக்கு சுண்ணாம்பு தண்ணி, அது நேற்று போட்டிருந்த ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருந்திருப்பேன். சுண்ணாம்பு தண்ணி வந்து நீங்கள் அந்த மாதிரி இருத்து ஊற்றிட்டே இருந்தீங்கன்னா 100 மில்லி ஊற்றினா கூட போதும் ஒரு வேளைக்கு. உங்களுக்கு நல்லாவே இது தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும். எங்களது ஒரு மாடே கால் பாதித்து கால்சியம் பிரச்சனைனால இதாகிடுச்சுங்க. சுண்ணாம்பு தண்ணியும் பருத்தி கொட்டையும் ரெகுலராக போட்டே நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். அதனால தான் நான் சொல்கிறேன் திரும்ப அதைய. அப்புறம் செவலை மாட்டுக்கு பார்த்திங்கன்னா அம்மை நோய் வந்து நல்லாவே க்யூர் ஆகிடுச்சுங்க. எவ்வளோ பெருசாக இருந்ததுங்க, இப்போ பாருங்கள் அதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. கொஞ்சம் அப்படியே கொப்பளமெல்லாம் இதாகிடுச்சு. விளக்கெண்ணெய் வெளியே பூசிட்டு உள்ளே தான் அந்த மருந்து கொடுத்தோம், நல்லா தெரியுதுங்க இம்ப்ரூவ்மெண்ட்டு. இப்போ வந்து கோமாரி அது இதுன்னு நிறைய வருது மழைக்கு. அதனால நாம் தான் நம்ம மாடுகளை வந்து ரொம்ப பாங்காக பத்திரமா வச்சுக்கணும். கண்டிப்பாக இதெல்லாம் நல்லா இன்ஃபர்மேஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் வந்து பரி நிறைய நண்பர்கள் பரி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பரி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சர்வீஸ் சென்டரில் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் அந்த மிஷின் இது எங்கள் லோக்கல்லையே கிடைக்குதுன்னு நாங்கள் வாங்கிட்டோம். உங்கள் ஊர்லேயே கேட்டு பாருங்கள், அந்த பரியெல்லாம் ஹோல்சேலாக வச்சுருப்பாங்க. அப்படி கிடைக்கலன்னா சொல்லுங்கள், நான் இங்கே அவங்கக்கிட்ட கேட்டு என்ன இன்ஃபர்மேஷனோ அதை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் கண்டிப்பாக. அப்புறம் இன்னொன்று நிறைய நண்பர்கள் வந்து மாடு வியாபாரி நம்பர் வேணும்னு கேட்குறீங்க. மாட்டு வியாபாரி நம்பர் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாதுன்னுலாம் இல்லைங்க. அவங்கள தாண்டி இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் எங்களுக்கு வாங்கி தரவங்க. இடைத்தரகரை வச்சு தான் நாங்கள் இது பண்ணுறது. அவங்களுக்கே வந்து மாடு வந்ததுன்னு இன்னொருத்தவங்க சொன்னாத்தாங்க நம்மளுக்கு சொல்லுவாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக நான் அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டு ஓகேன்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நிறைய பேர் கேட்குறீங்க அதைய. இன்றைக்கி தோட்டத்தில் மாடு தீவனத்தையும் வெட்டிட்டு வந்து அது கூட கோந்தாலையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேங்க. மாடெல்லாம் நல்லாவே சாப்பிட்டுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.